ஈரான்ல நடக்கக்கூடிய போர் ஏன் அபாயகரமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம இந்த மேப்பை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகளுடைய இந்த மேப்பை பாருங்க. இந்த மேப்ல பார்த்தோம்னா ஈரான் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அந்த ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பாருங்க. ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் பெரும்பாலும் எல்லா நாடுகள்லையும் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள், அதாவது ஏர்பேஸ் விமானப்படைக்கான தளங்கள், கடற்படைக்கான தளங்கள், இராணுவ தளங்கள், இப்படி பார்த்தோம்னா ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய மேக்சிமம் எல்லா வளைகுடா நாடுகள்லையும் அமெரிக்காவினுடைய இந்த படைத்தளங்கள் இருக்கு. இன்னைக்கு மத்திய கிழக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா உலகத்தில் பெரும்பாலும் அறியப்படுறது அப்படிங்கிறது அங்கே நிறைந்திருக்கக்கூடிய எண்ணெய் வளம் அப்படிங்கிறது தான். அப்போ உலகத்திலேயே டாப் 5 நாடுகள், எண்ணெய் வளம் அதிகமாக கொண்ட 5 நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் முதல் இடத்துல வரக்கூடியது வெனிசுவேலா, 2வது இடத்துல வரக்கூடியது சவுதி, 3வது இடம் தான் இன்னைக்கு வார் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஈரான், 4வது இடத்துல கனடா இருக்குது, 5வது இடத்துல ஈராக். அப்போ உலகத்தின் ஆயில் ரிச் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் 5 நாடுகள், ஆயில் ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய முதல் 5 நாடுகளில் 3 நாடுகள் இந்த வளைகுடா பகுதிகளில் இருக்குது. அப்போ உலகத்தின் டாப் ஆயில் ரிச் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய வெனிசுலா, அந்த நாட்டில் குண்டு வீசி தான் பார்த்தோம்னா அந்த நாட்டினுடைய அதிபர் அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்டார். இது கடந்த மாதம் நடந்தது. இப்போ 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஈரான் மீது போர் தொடுக்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த முதல் 5 நாடுகள் ஆயில் ரிசர்வ்ஸ்ல ரிச்சா இருக்கக்கூடிய முதல் 5 நாடுகள்ல 3 நாடுகள் வளைகுடா நாடுகள்ல இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, சவுதி, ஈராக், ஈரான். இதுல மற்ற 2 நாடுகள்ல ஆல்ரெடி பார்த்தோம்னா யுஎஸ்னுடைய படைத்தளங்கள் இருக்கு. அப்ப மத்திய கிழக்குல ஆயில் ரிச் கண்ட்ரியா இருந்துகிட்டு அமெரிக்காவின் படைத்தளத்தை அமைக்கவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை அமெரிக்காவுக்கு விட்டுத்தர முடியாது அப்படின்னு சொல்லவோ இருக்கக்கூடிய ஒரே நாடாக, முக்கியமான நாடாக ஈரான் இருந்தது. ஈராக்ல சதாம் ஹுசேனை கொன்ற பிறகு அங்கு கடுமையான ஆதிக்கத்தை அமெரிக்கா நிலைநிறுத்திச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா சிரியா சிதைக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த எல்லா நிகழ்வுகளுக்கு பிறகும் ஈரான் அப்படிங்கிறது கடுமையான ரெசிஸ்டன்ஸை அமெரிக்காவுக்கு காட்டிக்கிட்டு இருந்தது. இந்த ரெசிஸ்டன்ஸ், ஈரான் காட்டக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஈரானுக்கு புதியது கிடையாது. 1951 பார்த்தோம்னா ஈரானுடைய பிரதமராக இருந்த முகமது மொசடக் என்ன அறிவிச்சார் அப்படின்னா, ஈரானினுடைய எண்ணெய் வளம் முழுக்க நாங்கள் அரசுடைமையாக்குறோம் அப்படின்னு அறிவிச்சார். அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இது. 1909 பார்த்தோம்னா ஈரானினுடைய எண்ணெய் வளங்களை ஆங்கிலேய எண்ணெய் கம்பெனிகள் அவங்க இதை பயன்படுத்திக்கிட்டு அதுல இருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸை அனுபவிச்சு வந்தாங்க. ஆனா 1951 மக்கள் ஆதரவோடு பிரதமராக வந்த முகமது மொசடக் பார்த்தோம்னா ஈரானினுடைய எண்ணெய் வளங்களை அரசுடைமையாக்குறோம் அப்படின்னு அறிவிச்சார். இதனால பார்த்தோம்னா அமெரிக்காவும் இங்கிலாந்தும் கடுமையான டென்ஷனுக்கு உள்ளானாங்க. குறிப்பா இங்கிலாந்து பார்த்தோம்னா 2ஆம் உலக போருக்கு பிறகு கடுமையான பொருளாதார ரீதியில் பெரிய அடி வாங்கியிருந்தது. அதுல இருந்து அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு ஈரானுடைய ஆயில் பயன்படும், ஏன்னா ஈரான்ல இருந்து நம்ம சீப்பா ஆயில் எடுக்கிறோம், இந்த ஆயில் நமக்கு பயன்படும் அப்படின்னு யூகே நினைச்சுது. ஆனா அதுக்கு மாறாக ஈரான் அடித்த அடி இங்கிலாந்துக்கு ஒரு பெரும் அடியாக இருந்தது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்க உளவுத்துறையான சிஐஏவும் இங்கிலாந்தினுடைய உளவுத்துறையும் சேர்ந்து இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும், ஈரானினுடைய முகமது மொசடாக்கினுடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டு ஆபரேஷன் அஜாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய வேலையை ஆரம்பிச்சாங்க. கம்யூனிச பூதம் ஈரானை ஆட்கொண்டு விட்டது, ஈரானிலிருந்து கம்யூனிசத்தை விரட்டி அடிக்க வேண்டும், வீழ்த்த வேண்டும் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்ச அந்த ஆட்சி கவிழ்ப்பு பார்த்தோம்னா 1953 ஈரானினுடைய முகமது மொசடாக்கினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டுச்சு. இந்த ஈரானினுடைய எண்ணெய் வளங்களை அரசுடைமையாக்குவதற்கு முக்கியமான காரணமாக இருந்த ஈரானின் அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் ஃபத்தேமி பார்த்தோம்னா கைது செய்யப்பட்டு, சித்திரவதை செய்யப்பட்டு, மரண தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டு அவர் சுட்டு கொல்லப்பட்டார். அவர் சுட்டு கொல்லப்படுவதற்கு முன்னாடி பார்த்தோம்னா மேற்குலக ஊடகங்கள், வெஸ்டர்ன் மீடியாஸ் எல்லாமே இந்த ஃபத்தேமி அப்படிங்கிற நபர் ஒரு டேஞ்சரஸான கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராபகண்டாவில் ஈடுபட்டாங்க. இப்போ ஈரான்ல பார்த்தோம்னா ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஜெனரலா இருந்த ஜஹேதி தலைமையில் இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடத்தப்பட்டுச்சு. ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு பார்த்தோம்னா அமெரிக்கா ஈரானினுடைய ஆயில் ரிசர்வ்ஸை குறி வச்சுது. அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா, ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்கா போட்டு ஈரான்ல இருக்கக்கூடிய ஆயில்ல பார்த்தோம்னா 50% ஈரான் அரசுக்கும், மீதி இருக்கக்கூடியதுல 40% அமெரிக்க கம்பெனிகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டு இதெல்லாம் நடைமுறையில் இருந்தது. ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆயில் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு முக்கியமானதாக இருந்தது ஈரான்ல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஈரான் அப்படிங்கிறது சோவியத்தை டீல் பண்றதுக்கு, ரஷ்யாவை டீல் பண்றதுக்கு முக்கியமான ஒரு தளமாக, பாயிண்டாக
மேற்காசியாவில் இருக்கும் அப்படிங்கிறதும் அமெரிக்காவினுடைய கணக்காக இருந்தது. அதனால தான் அமெரிக்கா என்ன நினச்சிதுன்னா, மிடில் ஈஸ்டில் நம்மளுடைய ஃபாரின் பாலிசியோடைய ஒரு பில்லராக ஈரான் தான் இருக்க போகுது அப்படின்னு கணக்கு போட்டது அமெரிக்கா. அதுக்காகவே பார்த்தோம்னா யூஎஸ் ஈரானுக்கு இன்னைக்கு என்னென்னலாம் காரணம் சொல்லி ஈரானை தாக்குகிறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் அப்போ அமெரிக்காவே நேரடியாக ஈரானுக்கு அதை செஞ்சு தரதுக்கு தயாராக இருந்தது. குறிப்பாக இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் 1953 பார்த்தோம்னா ஈரானினுடைய முதல் நியூக்ளியர் ப்ரோக்ராமை அமெரிக்கா தான் தொடங்கி வச்சது. அதுக்கு ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் அப்படின்னு ஒரு பேர் வைக்கப்பட்டுச்சு. அப்ப தெஹரான்ல ஒரு ரிசர்ச் சென்டரை உருவாக்கி ஈரானினுடைய முதல் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்காக யுரேனியத்தையும் அமெரிக்காவே நேரடியாக ஈரானுக்கு சப்ளை பண்ணுச்சு. ஆனா அதுக்கு பிறகு தொடர்ச்சியா அமெரிக்கா ஈரானுடைய கொள்கைகள் எல்லாவற்றிலும் ஆதிக்கம் செலுத்துறதை பார்த்து ஈரான் சில விஷயங்களை ஈரான் அரசு பண்ண ஆரம்பிச்சது. அதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா, ஈரான் குவைத், சவுதி அரேபியா, வெனிசுவேலா இந்த நாடுகளோட சேர்ந்து பார்த்தோம்னா ஒபெக் அப்படிங்கிற அந்த பெட்ரோலியம் கோயலிஷனை உருவாக்குனாங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் அப்படிங்கிற பேர்ல வெஸ்டர்ன் டாமினன்ஸுக்கு எதிராகவே இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதில் ஈரான் இணைந்தது. இதுக்கு பிறகு பார்த்தோம்னா ஈரானுக்குள்ள யூஎஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு ஈரானினுடைய ஆயில் பாலிசி அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கான பாலிசியாக மாற ஆரம்பிச்சுது. அப்போ ஒரு கட்டத்தில் அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா, ஈரானை தன்னோட வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சவுதி அரேபியா கூட சேர்ந்துக்கிட்டு 1976 ஆயில் பிரைஸை டவுனுக்கு கொண்டு போனாங்க. அதன் மூலமா ஈரானினுடைய அந்த ரெவென்யூ அப்படிங்கிறது பெரிய அளவில் அடிபட்டு ஒரு பெரிய கிரைசிஸுக்குள்ள ஈரான் போச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா ஈரானில் 1979 ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிச்சது. அந்த புரட்சியை பார்த்தோம்னா ஈரானியன் ரெவல்யூஷன் அல்லது இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க. அந்த புரட்சி நடந்து ஈரானில் நடந்து கொண்டிருந்த ஷா டைனாஸ்டி அதை வீழ்த்தி தூக்கி எறிந்து விட்டு ஒரு புதிய ஆட்சி, அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு ஆட்சி அப்படிங்கிறது அங்கே வந்தது. ருஹல்லா கொமேனி தலைமையில் ஆன்டி அமெரிக்கன் நாடாக ஈரான் உருப்பெற்றது. ஸோ 1979க்கு பிறகு இருந்து இன்று வரைக்கும் எப்படியாவது ஈரானை வீழ்த்த வேண்டும் அல்லது ஈரானில் தன்னுடைய சொல்லை கேட்கிற ஒரு ஆட்சியாளரை அமர வைக்க வேண்டும், ஈரானுடைய ஆயில் ரிசர்வ்ஸை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய தொடர் கனவாக முயற்சியாக இருந்துகிட்டு இருக்கு. அதுக்காக பல அட்டம்ப்ட் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வெனிசுவேலாவில் அங்கே பிரசிடென்ட் மதுரோ அவரை கைது பண்ணி நிக்கோலஸ் மதுரோவை அரெஸ்ட் பண்ணி கடத்தி கொண்டு போயிட்டு இன்னைக்கு வெனிசுவேலாவின் ஆயில் ரிசர்வ்ஸை நாங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம், இனிமேல் வெனிசுவேலாவினுடைய ஆயிலை நீங்கள் எல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளிடம் அமெரிக்கா எப்படி பேரம் பேசிக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி எப்படி கிரீன்லாந்தை நாங்கள் ஆக்கிரமிக்க போகிறோம் அப்படின்னு மிரட்டலை ட்ரம்ப் விடுத்துக்கிட்டு இருக்காரோ, அதே மாதிரி தான் ஈரானை தங்களுடைய முழுமையான கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்காக 1979 பல அட்டம்ப்டுகளை அமெரிக்கா தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வருது. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா, ஈராக் வார் வந்தப்ப ஈராக்குக்கு பக்கபலமாக பல உதவிகளை அமெரிக்கா பண்ணுச்சு. ஆனால் அதே ஈராக் அமெரிக்காவை எதிர்த்து நின்றப்ப பார்த்தோம்னா ஈராக்கை சூறையாடி சதாம் ஹுசேனை கொன்றது. தொடர்ச்சியாக ஈரான் அமெரிக்காவுக்கு அடிபணிய மறுத்ததுனால 1995 டோட்டல் எம்பார்கோன்னு சொல்லிட்டு முழுமையான தடையை அமெரிக்கா கொண்டு வந்தது. அமெரிக்கன் கம்பெனிஸ் ஈரானோடு எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொருளாதார தடையை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு அத்தோடு நிற்கல, இன்னும் குறிப்பாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈரான் லிபியா சாங்ஷன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து ஈரானோடு தொடர்பு வச்சுக்கிற, ஈரானோடு பொருளாதார உறவில் ஈடுபடுகிற மற்ற நாடுகளையும் தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில், எந்த நாடுகளும் ஈரானோடு பொருளாதார ரீதியாக உறவு வச்சுக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 2003 காலகட்டத்திலிருந்தே பார்த்தோம்னா ஈரான் தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகளை ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா மீது வச்சுக்கிட்டே இருந்தது. அமெரிக்கா சர்வதேச விதிகளை மீறி எங்கள் எல்லைக்குள்ளே நிறையா ட்ரோன்ஸை கொண்டு வராங்க, வேறு விதமான ஆப்ரேஷன்ஸை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கம்ப்ளைண்ட்ஸை தொடர்ச்சியாக ஈரான் வச்சுக்கிட்டே இருந்தது. அடுத்தடுத்து இந்த மாதிரி தொடர்ந்த மோதல்களில் பார்த்தோம்னா ஈரானினுடைய பல முக்கியமான தலைவர்கள் பார்த்தோம்னா அமெரிக்காவினால் கொல்லப்பட்டிருக்காங்க. ஈரானுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்டாக இருந்த பல பேர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ஈரானை போருக்கு தூண்டிக்கிட்டே இருந்தது அமெரிக்கா. இப்போ சமீப காலங்களில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காசா மீது இஸ்ரேல் போரை தொடங்கியப்பவே, காசாவில் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருந்தப்பவே பார்த்தோம்னா
உலகளாவிய அளவில் போரியல் வல்லுநர்களாக இருந்தவங்க, சமூக ஆர்வலர்களாக இருந்தவங்க, அவங்க என்ன முக்கியமான விஷயத்தை முன் வச்சாங்க அப்படின்னா, காசாவின் மீதான அழிப்பை இஸ்ரேல் செய்கிறது அப்படிங்கிறது காசாவை மட்டுமே குறிவச்சு கிடையாது, அது ஈரானை குறிவச்சு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகள் இதனுடைய மொத்தமான ஆக்கிரமிப்புக்காகத்தான் இந்த காசா இன அழிப்புங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை நோக்கித்தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஈரான்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் சாட்சியாக நிற்குது. ஸோ இப்போ ஒரு மிகப்பெரிய போர் அப்படிங்கிறது, ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டு, அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டு, கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 500 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்க ஈரானில். இப்போ இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது. இந்த போர்னால என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் உலகத்தையே மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்த வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, ஈரான் இப்போது திருப்பி தாக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக ஈரான் பார்த்தோம்னா அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் தங்களுடைய தாக்குதலை ஆரம்பிச்சிருக்குது. இது இன்னைக்கு உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு போகக்கூடிய பெரும்பாலான எல்லா விமான போக்குவரத்துகள் அப்படிங்கிறது டோட்டல் ஷட் டவுன் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக யுஏஇ, கத்தார் போன்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா தமிழர்கள், இந்தியர்கள் நிறைய பேர், எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகிருக்குது. குறிப்பாக ஃப்ளைட்டில் இங்கேருந்து டெம்பரரி விசிட்டுக்காக போனவங்க இப்போ வெளியில் திருப்பி வர முடியாத சூழலில் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா பேஸ் இருக்கக்கூடிய இடங்களில், குறிப்பாக யுஏஇ, கத்தார், குவைத், இப்படி பல நாடுகளில் ஈரான் தங்களுடைய தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, யூஎஸ் பேசஸை குறிவச்சு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா, ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற ஹார்மஸ் நீரிணை பகுதி, இந்த பகுதியின் வழியாகத்தான் பார்த்தோம்னா உலகத்தினுடைய 20% எண்ணெய் போக்குவரத்து, குறிப்பாக ஈராக், சவுதியெலாம் இருந்து போகக்கூடிய அந்த எண்ணெய் போக்குவரத்து அப்படிங்கிறது இந்த ஹார்மஸ் நீரிணை வழிப்பகுதியாக தான் போக முடியும். அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரொம்ப குறுகலான ஒரு பாதையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 33 கிலோமீட்டர் அகலம் கொண்ட பாதை அது. அந்த பாதையை மூடுவதாக ஈரான் அறிவிச்சிருக்குது. அப்போ உலகத்தினுடைய 20% எண்ணெயை சப்ளை பண்ணக்கூடிய அந்த பாதைங்கிறது மூடப்பட்டதுனால பல நாடுகளில் எண்ணெய் தட்டுப்பாடு உருவாகக்கூடிய ஆபத்து வந்திருக்கு. குறிப்பாக இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய லைஃப் லைன் மாதிரி. ஏன் அப்படின்னா, இந்தியாவுக்கு வரக்கூடிய க்ரூட் ஆயில், ஈராக்கு, சவுதி, யுஏஇலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது 50% க்ரூட் ஆயில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாகத்தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பாக எல்பிஜி கேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கேஸில் 80% 85% இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாகத்தான் இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த போர் அப்படிங்கிறது நீண்ட காலம் தொடரும் பட்சத்தில், பல மாதங்கள் தொடரும் பட்சத்தில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. அதே மாதிரி க்ரூட் ஆயில், உலகளாவிய க்ரூட் ஆயிலினுடைய விலை கடுமையான ஏற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஒரு பக்கம் அமெரிக்காவும் ஈரானுடைய ஆட்சியாளர்களை மொத்தமாக அழிக்காமல், ஈரானை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராமல் நாங்கள் போரை நிறுத்துவதில்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான், எங்களுடைய தலைவரை, எங்களுடைய மக்களை கொன்றவர்களுக்கு நாங்கள் ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஈரானும் பார்த்தோம்னா கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் மட்டும் இல்லாமல் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் முக்கியமான இடங்களில் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால் பார்த்தோம்னா வளைகுடா நாடுகளுக்கான 3400 ஃப்ளைட் அப்படிங்கிறது கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட உலகத்தினுடைய எண்ணெய் வளத்தினுடைய இதயமாக இருந்த கல்ஃப் கண்ட்ரிஸினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது முற்றிலுமாக முடங்கி போயிருக்குது இந்த போரின் மூலமாக அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் இந்த வளைகுடா பகுதிகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியில் வர முடியாமல். அப்போ இந்த போரிலிருந்து பல கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த போரில் அடுத்தடுத்து என்ன நடக்கும்? இத்தனை நாடுகளினுடைய எதிர்ப்போடு ஈரான் அப்படிங்கிறது இந்த போரில் சர்வைவ் ஆக முடியுமா, அல்லது ஈராக்கும் ஆப்கானிஸ்தானும் சிதைக்கப்பட்டது போல அமெரிக்காவால், இஸ்ரேலால் ஈரான் சிதைக்கப்படுமா? ஒருவேளை இந்த போர் நீண்ட காலம் தொடரும் பட்சத்தில், எந்த அமைதி பேச்சுவார்த்தையும் நடக்காமல் அல்லது வெற்றி பெறாமல் நீண்ட காலம் தொடரும் பட்சத்தில் என்ன விதமான பொருளாதார இழப்புகள், சரிவுகள்லாம் இந்த உலகத்தில் நடக்க போகுது? அடுத்ததாக முக்கியமான அமெரிக்காவுக்கு அடுத்த முக்கியமான சூப்பர் பவர்ஸாக இருக்கக்கூடிய ரஷ்யா, சைனா, இந்த நாடுகள், ரஷ்யா இதுக்கு ஈரான் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் சொல்லியிருந்தாலுமே
நேரடியாக இந்த வாரில் நாங்களும் வருவோம் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை வேறு எந்த சிக்னலையுமே அவங்க இன்னும் கொடுக்கல. அப்போ ரஷ்யாவும் சைனாவும் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைதி இது மாறும் பட்சத்தில் அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க, அவங்களுடைய நிலைப்பாடு இந்த உலகத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது, மத்திய கிழக்குகளில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது மத்திய கிழக்கு முழுவதையும் யாருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது அப்படிங்கிற போராக இது மாற்றம் அடைஞ்சிருக்குது. இந்த மாற்றத்தினால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள், குறிப்பாக எரிபொருள் தட்டுப்பாட்டாலும் எரிபொருள் விலையேற்றத்தினாலும் இல்லை வெவ்வேறு வகையான பொருளாதார பாதிப்புகளால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் என்ன விதமான பாதிப்புகளை சந்திக்க போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த போர் அப்படிங்கிறது எவ்வளவு காலம் தொடரப்போகிறது, இந்த போரில் அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது, ஐக்கிய நாடுகள் சபை இவ்வளவு காலம் பல நாடுகள் நடக்கக்கூடிய போரை தடுக்காமல் செயல்படாமல் இருந்ததைப் போல, செயல்பட முடியாமல் செயலற்று இருப்பதைப் போல இந்த போரிலும் அதனுடைய செயல்பாடு அப்படியே தான் இருக்க போகிறதா, அல்லது இதில் நடக்கக்கூடிய அழிவு எவ்வளவு அபாயமானது அப்படிங்கிறத உணர்ந்து இந்த போரை நிறுத்துவதற்கான முழுமூச்சான செயல்பாட்டில் ஐக்கிய நாடுகள் சபை இறங்கப் போகிறதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் இந்த உலகத்தினுடைய குறிப்பாக ஆசியாவினுடைய தலையெழுத்து அப்படிங்கிறது வரும் காலங்களில் தீர்மானிக்கப்பட இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது வளைகுடா நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள், இந்திய மக்களினுடைய பாதுகாப்பு. இதை இந்தியா உறுதி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ட்ரம்ப் நடத்தக்கூடிய இந்த கோரமான அரசியலுக்கு பலியாகக்கூடிய இடத்துல அப்பாவி மக்கள் அப்படிங்கிறவங்க மாறுறாங்க. ஈரானுடைய நடத்தக்கூடிய தாக்குதல்களில் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அப்படிங்கிறவங்க பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படணும். அதற்கான உடனடியான வேலைகளில் இந்தியாவும் இந்த போரை நிறுத்துவதற்கான வேலைகளில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்திய மக்கள் தான் வளைகுடாவில் பெரும் அளவில் வசிக்கிறாங்க. இதில் இந்தியாவுக்கு இந்த போரை நிறுத்துவதற்கான செயல்பாட்டில் இந்தியாவிற்கான பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த போரை பொறுத்த வரைக்கும் இந்தியா இன்னொரு விஷயத்தை செய்திருக்குது. அது என்ன அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் போரிலோ இல்லை காசா விவகாரத்திலோ ஒரு கிளியர் கட்டான நிலைப்பாட்டை உலகத்துக்கு சொல்லாமல் இருந்து வந்த இந்தியா பார்த்தோம்னா, இந்த விவகாரத்தில் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா விவகாரத்தில் பார்த்தோம்னா ஒரு சைகையை காட்டியிருக்குது. நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிற போல ஒரு சைகையை காட்டியிருக்கு. ஏன்னா ஈரானின் நடவடிக்கையை கண்டித்து ஈரான் தலைவர் கொல்லப்பட்டதற்கு இரங்கலோ கண்டனமோ தெரிவிக்காம இஸ்ரேல் அதிபரிடம் நான் தொலைபேசியில் பேசி விசாரித்தேன் அப்படின்னு மோடி அறிக்கை விடுத்திருக்கிறாரு. இதன் மூலமாக இந்தியாவினுடைய பாஜக அரசினுடைய ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது இஸ்ரேல் அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத மோடி அரசு ஒரு மெசேஜாக உலகத்துக்கு சொல்லியிருக்குது. இதுவரை இந்தியா உலகத்தில் வரலாற்றில் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா அணிசேரா நாடுகளினுடைய முக்கியமான லீடர் மாதிரி இருந்து வந்தது அப்படிங்கிறது இந்த விவகாரத்தில் இந்தியா அதனுடைய பாலிசிங்கிறது கிளியர் ஷிஃப்ட் ஆகிருக்கிறத கவனிக்க முடியுது. நாம பாஜக அரசுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யாரையும் விட இதில் அதிக பொறுப்பு இந்த போரை நிறுத்துவதில் அதிக பொறுப்பு இந்திய அரசுக்கு இருக்குது. ஏன்னா வளைகுடாவில் வாழக்கூடிய இந்திய மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை ஃபாலோ பண்ணுங்க.